வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ யூனிட் 6 தட் இஸ் PGTRB சிஎஸோட யூனிட் 6 ஆன ப்ரோக்ராமிங் வித் C++ல 50 இம்பார்ட்டன்ட் MCQ வந்து அதோட எக்ஸ்பிளனேஷனோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். What will be the output of this code? Hash include IO stream அந்த மாதிரி நமக்கு கோடிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ் பண்ணதான். ஸோ இந்த மாடல் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 10, C அவுட் A ஆம்பர்சன்ட் B ரிட்டன் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஸோ இதில் வந்து ஆம்பர்சன்ட் கொடுத்துருக்கிறது வந்து அண்ட் இல்லையா? அப்போ ஏயோட வேல்யூ என்ன? 0 1 0 1 தட் இஸ் 5. 10னா 1 0 1 0 தட் இஸ் 10. ஓகே, ஏயையும் பியையும் நம்ம ஆண்ட் பண்ணுறோம். ஆண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே 0வா இருந்துச்சு, ரெண்டுமே 1 இருந்துச்சுன்னா மட்டும்தான் 1 இல்லையா? 1 அண்ட் 1 வந்தால் மட்டும்தான் 1, மற்றபடி எல்லாமே 0 தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 0ன்னு வந்தால் 0, 0 1 0, 1 0 0 0. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் என்னவா இருக்குது? 0வா இருக்குது. ஸோ சி அவுட் அப்படிங்கிறப்போ நமக்கு 0 தான் ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் C++ கோட்? A ஈக்குவல் டு 10 hint ஆம்பரசன் ஆர் ஈக்குவல் டு A, சி அவுட் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஓகே, இதில் வந்து ஒரு ஆர் வேல்யூ வந்து நம்ம எல் வேல்யூவில் அசைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ண முடியாது. இதுக்கு பதில் நம்ம எப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா எஸ்டிடி இப்போ இன்ட் ஆம்பரசன் ஆர் ஈக்குவல் டு எஸ்டிடி டாட் மூவ் ஆஃப் ஏ அப்படி தான் நம்ம அசைன் பண்ண முடியுங்கிறதுனால இது வந்து கம்பைலேஷன் எரர் வரும். ஓகே, கம்பைலேஷன். இந்த மாதிரி நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஹெடர் ஃபைலும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அசைன் பண்ணுறது கம்பைலேஷன் எரர்னால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following is true about destructors in C++? They can be overloaded, they have arguments, they start with negation and have the same name as the class, they return an integer. இதில் which of the following is trueன்னு கேட்டிருக்காங்க. எது ட்ரூவா இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? they can be overloaded. டிஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஓவர்லோட் பண்ண முடியுமா? டிஸ்ட்ரக்டர்ஸ் cannot be overloaded. ஓகே, can't be overloaded. ஸோ இது வந்து ராங். they have arguments. டிஸ்ட்ரக்டர்ஸில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குமா? they do not take any arguments. ஸோ இதுவும் வந்து ராங். they start with negation and have the same name as the class. ஓகே, இந்த கிளாஸ் என்ன இருக்கோ அதோட சேம் நேம் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். டிஸ்ட்ரக்டருக்கு வந்து இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டருக்கும் சேம் நேம் தான் இருக்கும் ஏன்னு, கிளாஸோட நேம். டிஸ்ட்ரக்டருக்கு வந்து நெகேஷன் ஏ அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? இதில் வந்துட்டு நமக்கு சேம் நேம் அஸ் த கிளாஸுங்கிறது தான் வந்து கரெக்ட். தென் தே ரிட்டன் அண்ட் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரக்டர்ஸ் எப்போவுமே வந்து வேல்யூ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, லைக் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தே ஆர் ஸ்பெஷல் மெம்பர்ஸ் வித் நோ ரிட்டன் டைப். அதுக்கு ரிட்டன் டைப்பே இருக்காது டிஸ்ட்ரக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்குலாம். ஸோ இதுவுமே வந்து ராங்னால நமக்கு எது ட்ரூனா ஆப்ஷன் சி மட்டும்தான் ட்ரூ. கொஸ்டின் நம்பர் 4, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? எக்ஸ் ஈக்குவல் டு 10 இன்ட் ஆம்பர்சன்ட் ரெஃப் ஈக்குவல் டு எக்ஸ், ரெஃப் ஈக்குவல் டு 20, சி அவுட் எக்ஸ், ரிட்டன் 0. இந்த ஆப்ஷன்ல எது வந்து அவுட்புட்டாக வரும்? திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, ஐடியா வந்துச்சா? எஸ், இப்போ இன்ட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 10ஆ இருக்கும். இன்ட் அட்ரஸ் ஆஃப் ரெஃப் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது எக்ஸும் ரெஃப்பும் சேம் மெமரி லொக்கேஷனை தான் ஷேர் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் அலேஸாக ஆயிரும். இது ரெண்டுமே வந்து சேம் தான் அப்படின்னு. எக்ஸ்னா ரெஃப், ரெஃப்னா எக்ஸ்ன்னு வந்து ஆயிடும் தான் இதோட மீனிங்.
இப்போ ரெஃப் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ரெண்டுமே வந்து சேம் மெமரி லொக்கேஷன் பண்ணுறதுனால ரெஃப்ல வந்து நம்ம 20 ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூமே அதை தான் ஷேர் பண்ணோம், சேம் மெமரி லொக்கேஷன் தான் ஷேர் பண்ணோம். ஓகேவா? அப்போ சி அவுட் எக்ஸுங்கிறப்போ 20 தான் வந்து 20 தான் இப்போ எக்ஸோட வேல்யூவாக இருக்கும். அதனால நமக்கு ஆன்சர் வந்து 20, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் தட் போத் எக்ஸ் அண்ட் ரெஃப் ஷேர் த சேம் மெமரி லொக்கேஷன், ஒரே லொக்கேஷன் 1000ங்கிற ஒரு லொக்கேஷனில் தான் எக்ஸும் ஸ்டோர் ஆகிருக்கும் அண்ட் ரெஃப்பும் ஸ்டோர் ஆகிருக்குங்கிறப்போ ரெஃப்ல வந்து உள்ள வேல்யூ 20 நம்ம அப்டேட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூவும் 20யாக தான் அப்டேட் ஆகிடும். ஓகே, next, which of the following is true for friend function in C++? They can access private and protected members. They are members of the class. They cannot be used with operator overloading. They must be defined inside the class. Here the correct answer. Which of the following is true? கேட்டிருக்காங்க. Okay, எது ஆன்சரா இருக்கும்? Which of the following is true? They can access private and protected members. Okay, they can access private and protected members தான் வந்துட்டு கண்டிப்பா வந்து private and protected members access பண்ண முடியும். That is true. They are the members of the class அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Friend function வந்து members of the class-ஆ இருக்காது. That is external to the class, not the member of the class. Okay, that is false. They cannot be used with operator overloading. They can be used with operator overloading தான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, இது ஏன்னா ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் காமனாக அப்படின்னா ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்காக தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? எப்போ அப்படின்னா ஆப்ரேட்டர் நீட்ஸ் டு ஆக்சஸ் ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஏதாச்சும் ஒரு ஆப்ரேட்டர் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணணுங்கிற சுச்சுவேஷனில் தான் நம்ம ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோங்கிறதுனால இட் கேன் பி யூஸ்ட் வித் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிறது தான் வந்து ட்ரூ. பட் இங்கே கேனாட்னு கொடுத்ததுனால தட் இஸ் ஃபால்ஸ். தே மஸ்ட் பி டிஃபைன்ட் இன்சைட் த கிளாஸ். அது வந்து டிக்ளேர் இன்சைட் த கிளாஸ். ஓகே, ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை எங்கே டிக்ளேர் பண்ணுவோம்? டிக்ளேர்ட் இன்சைட் த கிளாஸ் அண்ட் டிஃபைன்ட் அதோட டெஃபினிஷன் எங்கே இருக்கும்? டிஃபைன்ட் அவுட் சைட் த கிளாஸ். ஓகேவா? ஸோ வந்து டிஃபைன்ட் இன்சைடுங்கிறதும் ஃபால்ஸ் தான். டிஃபைன்ட் அவுட் சைட் தான் வந்து கரெக்ட். ஸோ இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது ட்ரூனா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தே கேன் ஆக்சஸ் ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ். கொஸ்டின் நம்பர் 6, விச் சார்ட்டிங் அல்காரிதம் இஸ் யூஸ்டு பை எஸ்டிடி சார்ட் இன் C++? எந்த அல்காரிதம் வந்து விச் சார்ட்டிங் அல்காரிதம் இஸ் யூஸ்டு? இன்ட்ரோ சார்ட், ஓகே, குயிக் சார்ட், ஹீப் சார்ட் plus insertion sort தான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் the correct answer. Question number 7, what will be the output of the following code? X equal to 5, int star p equal to address of x, star p equal to 10, cout x ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ x equal to 5, ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து இனிஷியலாக 5ன்னு அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார் பி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ பியில் வந்து எக்ஸோட அட்ரஸ் என்னவோ அது. இப்போ சப்போஸ் வந்து 1000ங்கிற மெமரி லொக்கேஷனில் எக்ஸோட வேல்யூ 5 வந்து அசைன் ஆயிருக்கு அப்படின்னா பியில் வந்து 1000ங்கிற அந்த மெமரி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிருக்கும். ஸோ ஸ்டார் பி ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறப்போ இந்த 10ங்கிற வேல்யூ இந்த 1000ல் போயிட்டு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ 10ஆக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ cout எக்ஸுங்கிறப்போ 10 தான் அதோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் பி, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் நியூ அண்ட் டெலீட் இன் C++? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அ நியூ அலோகேட்ஸ் மெமரி பட் டெலீட் இஸ் ஆப்ஷனல். டெலீட் வந்து ஆப்ஷனல் கிடையாது. த மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் வந்து நாட் கரெக்டுங்கிறதுனால ஃபால்ஸ். டெலீட் மஸ்ட் பி யூஸ்ட் வித் நியூ டு ப்ரிவென்ட் மெமரி லீக்ஸ். கண்டிப்பாக டெலீட் வந்து யூஸ் பண்ணணும். ஆப்ஷனல் அப்படிங்கிறது தான் ஃபால்ஸ். டெலீட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் வந்து நமக்கு நியூன்னு அதுமே மெமரி அலோகேட் ஆயிரும்.
டெலீட் குடுத்தோம் அப்படின்னா தான் அந்த பர்ட்டிகுலர் மெமரி ஸ்பேஸ் வந்து ஆக்குபைட் ஆயிருக்கிறது வந்து ரிலீஸ் ஆகும் அண்ட் அவைலபிள் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டெலீட் மஸ்ட் பி யூஸ்ட் வித் நியூ டு ப்ரிவென்ட் மெமரி லீக்ஸ். ஸோ தட் இஸ் ட்ரூ. Delete can be used on any pointer even if not allocated with new. Delete can be used on any pointer அப்படிங்கிறது it cannot be used on any pointer. Okay, only on pointers that points to memory allocated to new. நியூ வந்து எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதை தான் வந்து அது பாயிண்ட் பண்ணுமே தவிர எனி பாயிண்டர் அப்படிங்கிறது வந்து ராங். நியூ cannot allocate memory for class. நியூ வந்து கேன் allocate memory for class. ஓகேவா? ஸோ வந்து இதுவும் வந்துட்டு ஃபால்ஸ். இதுவும் ஃபால்ஸுங்கிறப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஒன்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 9. What does delete PTR do in C++? So delete அப்படிங்கிறது என்ன பண்ணும்? Deletes the memory allocated to PTR. So option C is the correct answer. Question number 10. How do you correctly allocate memory for an integer using new in C++? எப்படி new யூஸ் பண்ணி நம்ம allocate பண்ணுவோம், memory allocate பண்ணுவோம். ஸோ அதோட கரெக்ட் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா int star p equal to new of int. Which access specifier allows a derived class to access the base class member but not outside the class? Which access specifier allows a derived class to access the base class member but not outside the class அப்படிங்கிறப்போ என்ன ஆப்ஷனாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக்ங்கிறது கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர், எங்கே இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் அப்படிங்கிறது மெம்பர்ஸ் ஆர் ஒன்லி ஆக்சசபிள் ஃப்ரம் த கிளாஸ் இட் செல்ஃப், அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ப்ரைவேட் இல்லையா? அதே மாதிரி ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது ஆக்சஸ் ஃப்ரம் த கிளாஸ் அண்ட் இட்ஸ் டிரைவ்டு கிளாஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நாட் அவுட் சைட் த கிளாஸ் அப்படிங்கிறதுனால ப்ரொடெக்டட் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரே கிடையாது இல்லையா? தட் இஸ் அ ஃப்ரெண்டுங்கிறது ஒரு டிக்ளரேஷன் தட் கிராண்ட் ஸ்பெசிஃபிக் கிளாஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆக்சஸ் டு ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்பெசிஃபிக் டிக்ளரேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கீழே வராதுங்கிறதுனால இது கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Question number 12. Which of the following is not a valid way to pass arguments in C++? Which of the following is not a valid, okay? Not a valid way to pass arguments in C++. Not அப்படிங்கிறப்போ எதெல்லாம் வேலிட் வேல்யூ, பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ், பாஸ் பை பாயிண்டர் உண்டு. பட் பாஸ் பை அட்ரஸ் அப்படிங்கிறதான் கிடையாதுங்கிறதுனால ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நாட் அ வேலிட் வே. Question number 13. What happens if we delete a pointer that has already been deleted? Delete ஆன ஒரு பாயிண்டரை delete பண்ணா என்ன ஆகும்? So answer is undefined behavior. Undefined behavior. Option B is the correct answer. Question number 14. Which of the following statements about protected access specifier is true? Protected access specifier பத்தி கேட்டிருக்காங்க. It is accessible by derived class. It is private to the base class. It can be accessed anywhere. It is similar to public. இதில் எந்த இது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இட் இஸ் ப்ரைவேட் டு பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ப்ரைவேட் மெம்பர்ஸ். இட் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் எனிவேர்ங்கிறது பப்ளிக். ப்ரொடெக்டடும் ப்ரைவேட் பப்ளிக்கும் சேமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இட் இஸ் ஆக்சசபிள் பை டெரைவ்டு கிளாஸஸ். ஓகே, பேஸ் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம், டெரைவ்டு கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஸ்பெசிஃபையர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரொடெக்டட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னால நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 15. Which of the following correctly declares a reference in C++? எப்படி நம்ம ரெஃபரன்ஸை C++ல டிக்ளேர் பண்ணுவோம்? இது 8 கிடையாது, ஆம்பர்சன். ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, இன்ட் அட்ரஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்.
ஓகே, இதான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம பண்றது. எக்ஸோட வேல்யூ வந்து அட்ரஸ் ஆஃப் ஆர். Question number 16. Which of the following correctly creates dynamic array in C++? Dynamic array create பண்றதுக்கான correct syntax என்ன? Yes, option A, int star array equal to new int of 10ங்கிறது தான் dynamic array declaration. So option A is the correct answer. Question number 17. What will happen if we return the address of local variable? Local variable ஓட address return பண்ணா என்ன ஆகும்? ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இதில் தான் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட மெமரி வந்து அலாகேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், லோக்கல் வேரியபிளோட அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அன்டிஃபைன்டு பிஹேவியர் தான் வந்து வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா அன்டிஃபைன்டு பிஹேவியர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 18. Let A be the base class in C++, B be the derived class, A be the base class, B be the derived class from A with protected inheritance. Which of the following statement is false? Okay, false. False for class B. Class B க்கு எது false அப்படின்னு? The member function of class B can access protected data of class A. இது வந்து protected தான் inherit பண்ணியிருக்கோம். ஸோ வந்து protected data of class A inherit பண்ணலாம். Member function of class B can access public data of class A. Public dataவை எப்போவுமே நம்ம access பண்ணிக்கலாம். Member function of class B cannot access private data of class A. Private data வந்து access பண்ண முடியாது. Then object of derived class B can access public base class data. Object of derived class B can access public base class data. இதுல எது false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் 4 தான் வந்து ஃபால்ஸ் இல்லையா? ஆப்ஜெக்ட் ஆஃப் derived class B கேன் ஆக்சஸ் பப்ளிக் பேஸ் கிளாஸ் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ஆஃப் derived classes வந்து பண்ண முடியாது. பிகாஸ் இதோட எல்லா பப்ளிக் மெம்பர்ஸுமே வந்து ப்ரொடெக்டடாக இன்ஹெரிட் ஆயிரும். ஓகே, ப்ரொடெக்டடாக இன்ஹெரிட் ஆகிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு நமக்கு ஃபால்ஸாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 19. Which is the correct way to declare a function pointer? Function pointer எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்? இதுதான் கரெக்ட் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 20. Which keyword is used to prevent modification of a variable in C++? Prevent. Which keyword is used to prevent modification? Modify பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? Final, const, static, volatile. ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் அப்படிங்கிறது தட் இஸ் யூஸ்ட் இன் ஜாவா. ஜாவாவில் நம்ம யூஸ் பண்ணுறது டு ப்ரிவெண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கிளாஸஸ். இன்ஹெரிட்டன்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. கான்ஸ்ட் அப்படிங்கிறது தான் டு ப்ரிவெண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டாட்டிக் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஸ்டோரேஜ் டியூரேஷனுக்கு அஃபெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸ்டோரேஜ் டியூரேஷன் ரிலேட்டட். Volatile அப்படிங்கிறது this keyword indicates the variables value may be changed. Okay, changedங்கிறதுனால இதுவுமே கரெக்ட் கிடையாது. ஸோ prevent மாடிஃபிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறது கான்ஸ்ட் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 21. What does this pointer in C++ refer to? See, this pointer அப்படிங்கிறது address of the class, address of current object, address of base class, none of these. Address of current object தான் this pointer இல்லையா? So option B is the correct answer. Question number 22. What does protected access specifier do? Accessible inside the class, accessible in derived class, accessible in friend class, both A and B. எதுவாக இருக்கும்? நம்ம டக்குன்னு பார்த்ததுமே வந்து ஆக்சசிபிள் இன் டிரைவ்டு கிளாஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு மைண்டில் வந்துடும். பட் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஆக்சசிபிள் இன்சைட் த கிளாஸும் உண்டு, டிரைவ்டு கிளாஸும் உண்டுங்கிறதுனால போத் ஆப்ஷன் ஏ அண்ட் பி, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 23. Which feature of OOP indicates reusability? Reusability இதில் நம்ம எதை யூஸ் பண்ணி reusability எடுத்துக்கிறோம்?
Yes, reusability நாலே உங்களுக்கு தெரியும். That is inheritance. Reusability வந்துட்டாலே inheritance. Option D is the correct answer. Question number 24. What is encapsulation in OOPS? Encapsulation na என்னது? It is a way of combining various data members and member functions that operate on those data members into a single unit. அதுவா? It is a way of combining various data members and member function into a single unit which can operate on any data. It is a way of combining various data members into single unit. It is a way of combining various data functions into a single unit. Idhula edu correct? Yes, it is a way of combining various data members and member functions that operate on those data members into a single unit. எதெல்லாம் அந்த data membersல வந்து function operate ஆகுதோ அதெல்லாத்தையும் ஒரு single unitா வந்து combine பண்றது தான் encapsulationங்கிறதுனால option A is the correct answer. Question number 25. What is the key difference between overloading and overriding? Overloading occurs across classes, overriding within the classes. வந்து wrong இல்லையா? Overloading changes the method name, overriding changes the return type. Overloading is compile time polymorphism. Overloading. Overriding அப்படிங்கிறது runtime polymorphismங்கிறது தான் correct. Overloading needs inheritance, overriding does not அப்படிங்கிறதும் இதனால இதுல option C is the correct answer. Question number 26. While designing software to ensure that details remain hidden to reduce complexity and improve quality, which of the following features should we concentrate on? Okay, இது வந்து நமக்கு OOP கான்செப்ட்ல OOPஸோட கான்செப்ட்ல வரதுனால இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் வந்துட்டு details remain hidden. Okay, details remain hidden to reduce the complexity and improve the quality. Details வந்து hidden பண்ணியிருக்கிறதுங்கிறது எது? Abstraction, refinement, modularity, refactoring. Option 1, abstraction is the correct answer. Question number 27. The major goal of object-oriented programming is? எது வந்து major goal? Speed or reuse, user interface, top-down program development. Main இதே என்ன கோல் என்ன அப்படின்னா reuse. Okay, option 2 is the correct answer. Question number 28. Which of the following can be overloaded? எதெல்லாம் overload பண்ணலாம்? Functions and operators வந்து overload பண்ணிக்கலாம் இல்லையா? So இதில் function இருக்கிறதுனால option 4 is the correct answer. Question number 29. Which of the following most accurately describe multiple inheritance? Multiple inheritance na என்னது? ஒரு ரெண்டு பேரண்ட் நோட்ல இருந்து ஒரு சைல்டு நோடு வந்துச்சு அப்படின்னா பேரண்ட் நோட் then child node அப்படின்னா that is multiple inheritance இல்லையா? when a child class has 2 or more parent class அப்படின்னா that is multiple inheritance. Option 2 is the correct answer. Question number 30. In which case it is mandatory to provide a destructor in a class? எந்த கேஸ்ல வந்து கண்டிப்பா நம்ம டிஸ்ட்ரக்டர் கொடுத்தாகணும்? ஆல்மோஸ்ட் இன் எவ்ரி கிளாஸஸ். classes for which 2 or more than 2 objects will be created, class for which copy constructor, class whose objects will be created dynamically. எது கரெக்ட் ஆன்சரா இருக்கும்? class whose objects will be created dynamically ல தான் வந்து கண்டிப்பா நம்ம mandatory to provide a destructor in a class. So option 4 is the correct answer. Question number 31. Paying attention to the important properties while ignoring inessential details. Inessential details வந்து hide or ignore பண்றது அப்படின்னாலே that is என்னது? Abstraction. Option 3 is the correct answer. Question number 32. Which principle ensures that only essential information is visible to outside the world? Okay, only எசென்ஷியலா மட்டும் விசிபிளா காமிச்சது அப்படின்னா அது என்னது? ஓகே, விசிபிள் அப்படின்னா ஹிடன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும் வெளியில காட்டணும் அப்படின்னா தட் இஸ் இன்ஃபர்மேஷன் ஹைடிங். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 33. The mechanism by which data and functions are bound together with an object definition. Bound அப்படின்னாலே என்னது? ரெண்டு சேர்க்கறதுனால encapsulation 2. Okay, option 2 is the correct answer.
Question number 34, an object-oriented programming concept that refers to ability of variable function or object to take on multiple forms. Multiple அப்படினாலே என்னது? Poly forms அப்படினா polymorphism. Option 3 is the correct answer. Question number 35, which of the following type is the language C++? இதுல குடுத்திருக்கிறதுல C++ எது? Procedurala, dynamically typed, statically typed, or all of the above? Option C, statically typed language. Okay. Question number 36, இது ஒரு program குடுத்திருக்காங்க. அதோட output என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. x equal to 1 அப்படின்னு குடுத்திருக்காங்க. Okay, function குள்ள x equal to 2 இருக்கு. Then x equal to 3 அப்படின்னு குடுத்திருக்காங்க. Then வந்து cout x ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்கு. ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ஃபங்க்ஷனோட ஓப்பன் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு 2 ஓப்பன் பிரேஸ் வந்து வரணும். அப்போ தான் க்ளோஸ் க்ளோஸ் கரெக்டாக வரும். இன்ட் மெயின் அதுக்குள்ள ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் 0 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனி ஹவ் நமக்கு வந்து இந்த இடத்துல cout இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் ரெசல்யூஷன் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எதை எடுத்துக்கும் அப்படின்னா இந்த எக்ஸை தான் எடுத்துக்கும். ஓகே, இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எடுத்துக்கும். தட் இஸ் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஓகே, குளோபல் டிக்ளரேஷனை தான் வந்து அது எடுத்துக்குங்கிறதுனால எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து 1. ஓகே, கொஸ்டின் நம்பர் 37, இன் C++ கான்ஸ்ட் குவாலிஃபையர் கேன் பி அப்ளைடு டு. கான்ஸ்ட் அப்படிங்கிறது மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் டு அ கிளாஸ் டேட்டா மெம்பர் விச் இஸ் டிக்ளேர்ட் அஸ் ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதில் எதுக்கு வந்து நம்ம கான்ஸ்ட் குவாலிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறோம்? எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால ஆப்ஷன் டி ஆல். ஓகே, ஆப்ஷன் டி ஆல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 38, which of the following is true? Static methods cannot be overloaded. Static data members can only be accessed by static methods. Non-static data members cannot be accessed by static methods. Static methods can only access static members. So, இதான் வந்துட்டு 4 ஆப்ஷன். இதில் எது 2? எஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் cannot be overloaded கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபால்ஸ். ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் கேன் பி ஓவர்லோடட். ஓகே, ஸோ இது வந்து ஃபால்ஸ். Static data members can only be accessed by static methods னு கொடுத்துருக்காங்க. அதுவும் false. Static data members can be accessed by both static and non-static methods. எதுனால நம்ம access பண்ணிக்கலாம். Okay, so that is also false. Non-static data members can be accessed by static methods அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Non-static members can be accessed by static methods அப்படின்னு. That is false. Static methods belong to the class, not an object instance. அதனால cannot directly access non-static data members. ஓகேவா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தேவை. அதனால டைரக்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால that is false. ஓகேவா, static data members can be accessed by static methods and non-static methods. பட் நான்-ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ் வந்து டைரக்டா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. இட் நீட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ். விட் ரிக்வயர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ். அதே 4th பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் கேன் ஒன்லி ஆக்சஸ் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரூ. நான்-ஸ்டாட்டிக் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டைரக்டாக பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 39, ஹவ் ஆர் த கான்ஸ்டன்ட் டிக்ளேர்டு? எப்படிலாம் நம்ம கான்ஸ்டன்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம்? கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஹேஷ் டிஃபைன் ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 40, வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் C++ code?
இதில் வந்து நமக்கு A equal to 12, B equal to 15, Cன்னு வந்து கொடுத்துருக்காங்க. Cயோட வேல்யூ வந்து அசைன் ஆகுது. எப்போ இஃப் A is greater than Bயா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். சப்போஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா A அசைன் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா B அசைன் ஆகும். Aயோட வேல்யூ என்ன 12 greater than 15. இதோட ரிசல்ட் என்ன ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் இல்லையா? ட்ரூவாக இருந்தால் A வந்து அசைன் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் B வந்து அசைன் ஆகும். ஸோ சியில் வந்து இது ஃபால்ஸ்னால பியோட வேல்யூ அசைன் ஆகும். பியில் என்ன வேல்யூ இருக்குது 15ங்கிறதுனால சி அவுட் சிங்கிறப்போ சியில் இப்போ என்ன அசைன் ஆயிருக்கு 15ங்கிறதுனால ஆப்ஷன் சி 15 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which of the following data type will throw an error on modulus operation? Modulus operation வந்து எதில் பண்ணுனா எரர் த்ரோ ஆகும் அப்படின்னா கேரில் வந்து எரர் வராது, ஷார்ட்டில் வராது, இன்ட்டில் வராது, ஃப்ளோட்டில் தான் வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Default question number 42, default case is mandatory in a switch statement, true or false? Defaultங்கிறது mandatory கிடையாதுங்கிறதுனால B, option B, false is the correct answer. Question number 43, what will be the output of the following C++ code? If 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 0னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இஃப் ஸ்டேட்மெண்ட் எடுத்த வரைக்கும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த இஃப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ரியா நம்ம இதுபடி ஃபால்ஸ்ன்னு அதுலேயே வந்துருச்சு இஃப் 0வாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ 0வாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கம்ப்யூட்டர் தட் இஸ் ஃபால்ஸுங்கிறது நம்ம ஆப்ஷன் பி வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து கம்ப்யூட்டர் இன் ஸ்மால் லெட்டர் இதில் வந்து கேப்ஸில் இருக்கும். ட்ரூவாக இருந்ததுன்னா கேப்ஸில் பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஸ்மால் லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 44, which header file is required to use file IO operation? IO operationக்கு நம்ம யூஸ் பண்ணுறது F stream. ஓகே, ஃபைல் ஸ்ட்ரீம் தான் for both input and output file operationக்கு யூஸ் பண்ணுறது. IF அப்படிங்கிறது இன்புட் ஃபைல் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. O stream அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஓகே, ஸ்டாண்டர்ட் அவுட்புட்காக யூஸ் பண்ணுறது. IO அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த இடத்துல ஃபைல் ஐஓ ஆப்ரேஷன் கேட்டதுனால நமக்கு எஃப் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்கும். நார்மலாக ஐஓ ஆப்ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஐஓ ஸ்ட்ரீமை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 44, which of the following is not used as a file opening mode? இதில் எல்லாமே வந்து ஃபைல் ஓப்பனிங் மோடு தான். iOS 8 மட்டும்தான் ஃபைல் ஓப்பனிங் மோடு கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 46, by default all the files in C++ are opened in dash mode. என்ன டிஃபால்ட்டாக எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா டெக்ஸ்ட். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 47, what does this pointer in C++ represents? ஆல்ரெடி பார்த்துட்டோம், pointer to the current object ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 48, when a method in a subclass has the same name and type signatures as a method in superclass, then the method in subclass, the method in the superclass. Then the method in the subclass, the method in the superclass. என்னவா இருக்கும்? ஓவர்லோட்ஸா, ஃப்ரெண்ட்ஷிப்ஸா, இன்ஹெரிட்ஸா, ஓவர்ரைடா? என்ன வரும்? When the subclass has the same name and type signatures as a method in the superclass. சப்கிளாஸும் சூப்பர் கிளாஸும் சேம் நேமாக இருந்துச்சு அப்படின்னா the method in the subclass dash. ஓகே, இதில் டேஷ்ன்னு போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். டேஷ் the method in the super class. இது வந்து என்ன பண்ணும்? ஓவர் ரைடு பண்ணும். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 49, what will be the size of an empty class in C++? ஒரு கிளாஸ் எம்டியாக இருந்தால் கூட அதுக்குன்னு 1 byte allocate ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 1. Question number 50, how do you pass an array to a function in C++? By copying, by value, by pointer, by name. இதில் வந்து நம்ம அரே வந்து பாஸ் பண்ணுவோம். How? எப்படி பாஸ் பண்ணுவோம்? எஸ், by pointer is the correct answer. Option C is the correct answer.
ஓகே. ஸோ இத வச்சு C++ ப்ரோக்ராமிங் வித் C++ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஒரு இது இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது குடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து யூனிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்றதுக்கு நம்ம மேக்ஸிமம் ட்ரை அவுட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரிஒன்.